ரஜினி முருகன் படத்துல வந்துட்டு என்னடா அது மதுரக்காரனுக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காமெடி தான் இப்போ ஞாபகம் வருது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு என்னடா தல ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, ரஜினி சார் படம் வருது, அஜித் சார் படம் வருது, எந்த படம் பார்ப்போம்னு கேட்டால் அஜித் சார் படம் தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி விஜய் சார் படம் வருது, அஜித் சார் படம் வருது, இல்லை சூர்யா சார் படம், அஜித் சார் படம் இப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஹீரோக்கள் கூட அஜித் சார் வந்து கிளாஸ் விடுறாரு அப்படின்னா எந்த படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தல ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு நாங்கள் அஜித் சார் படம் தான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்போம் அப்படின்றது அவங்க சொல்லுவோம் இல்லையா? இப்ப என்ன நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா, ரெண்டுமே அஜித் சார் படம் வந்தா எந்த படத்தை பார்ப்பீங்கன்னு கேட்டு நம்ம என்ன சொல்றது? அப்படி ஒரு கண்டிஷன் தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து நம்மளை எப்பயுமே வந்துட்டு இப்பதான் வந்துட்டு விடாமுயற்சி டீசர் வந்துருச்சு, பரவாயில்ல, அதுல வந்து டேட்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா இருந்தா மறுபடியும் நம்மளை வந்து கன்ஃபியூஷன்லயே வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவில் இருப்பாங்க போல. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ராஜா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். விடாமுயற்சி படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பிரச்சனைகள், படம் வந்து ஷூட்டிங் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது, அப்டேட்ன்றது வந்து எதுவுமே இல்லாம ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்டர்ல நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஷூட்டிங் வந்து நிறைய நாள் இருக்கு, ரொம்ப கேப் இருந்துருச்சு, படம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இடையில பாத்தீங்க அப்படின்னா குட் பை டக்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு, எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை, படத்தை முடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜும் வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் லீக் ஆச்சு. அகைன் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது கூட பொங்கல் 2025 ரிலீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்டா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்களே அவருக்கு, ஸோ அதுல கூட பொங்கல் 2025 அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து 10 நாள் பெண்டிங் இருக்கு. ஸோ வாய்ப்பே இல்லை, பொங்கலுக்கு குட் பை டக்லி தான் ரிலீஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே மாறி இருந்தோம் இல்லையா? ஸோ அது இல்லைன்ற மாதிரி திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நேரத்துன்னு நினைக்கிறேன், ஸோ வியாழக்கிழமை நைட்டு 11:08 வந்து விடாமுயற்சி படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அது ரிலீஸ் டேட்டும் போட்டிருந்தாங்க, பொங்கல் 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முன்னாடி ஸ்டார்ட் பண்ண படம் விடாமுயற்சி, ஸோ அதனால வந்துட்டு பேசியிருப்பாங்க, கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, பேசிதான் டீசர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அவசர அவசரமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் பொங்கல் 2025 போட்டிருக்காங்களே, அதனால வந்து இந்த படம் பொங்கலுக்கு தான் வரப்போகுது. குட் பை டக்லி படம் தள்ளி போகும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வர தகவல்லாம் பார்த்தா அவங்க வந்து பெருசா கன்சல்ட் பண்ண மாதிரி தெரியல. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால அவசர அவசரமா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குட் பை டக்லி படம் அகைன் வந்துட்டு பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள போயிருக்கும் போல லைக்காக்குள்ள. அதனாலதான் வந்துட்டு அவங்க அவசரமா பொங்கல் ரிலீஸ்ன்னு போடுறதுக்காக ஒரு டீசர் கட் பண்ணி ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நம்மளே பேசியிருந்தோம், தீபாவளி டைம்ல வந்து டீசர் கட் பண்ணி வச்சிருக்காங்க, ரிலீஸ் டேட் வந்து பிளான் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஈவன் முன்னாடியே இப்படிதான் வந்து டீசர் இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கூட வச்சிருந்திருக்கலாம். ஆனா திடீர்னு ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குட் பை டக்லி படத்தோட ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு நாங்க வந்து பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், டேட் மட்டும் பிக்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் 1 நாள் 2 நாள்ல திடீர்னு வந்து இந்த டீசரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப என்ன அப்படின்னா, குட் பை டக்லி டீம் பேசலன்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அவங்களும் பொங்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களும் பொங்கல் 2025 டீசர்ல வந்து சொல்லிட்டாங்க. இப்ப எந்த படம் பொங்கலுக்கு வரும்? அப்ப 2 படம் அஜித் சார் படம் 2 படம் மோத போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதை விட வந்துட்டு ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரே நடிகர் படம் ஒரு காலத்துல வந்துட்டு 10 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பின்னாடி ஒரே டேட்ல கூட 2 ப்ரொடியூசர்ஸ் வந்து தனித்தனியா எடுத்திருப்பாங்க, அப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த டைம் வேற, அப்ப இருந்த சுச்சுவேஷன் வேற. இப்ப வந்துட்டு ஒரே டேட்ல ஒரே நடிகரோட படம், அது உச்ச நட்சத்திரத்தோட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவாங்க. அஜித் சாருக்கோ அஜித் ஃபேன்ஸ்க்கோ இது பெரிய விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் குட் பை டக்லி பார்க்க போறாங்க, அதுக்கு அடுத்த ஷோ போய் விடாமுயற்சி பார்க்க போறாங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்தி தான். இருந்தாலும் வணிக ரீதியா பார்க்கும்போது அது ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டும். இது அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, பேசிதான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம விடாமுயற்சி நினைச்சிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி குட் பை டக்லி நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா எந்த படம் வரும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமா பார்த்தா விடாமுயற்சி படம் தான் வரணும், பேசி குட் பை டக்லி தள்ளி கொண்டு போறது பெஸ்ட்னு எனக்கு தோணுது. ஒரு பக்கம் குட் பை டக்லி ஏப்ரல் சம்மர்ல கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்தாலும் கூட ரீசெண்டா வந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா வந்து விடாமுயற்சி வர்றதுதான் பெஸ்ட். இன்னொரு பக்கம் தல ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, விடாமுயற்சி வரலனாலும் கூட பரவாயில்ல, குட் பை டக்லி படம் எங்களுக்கு பொங்கலுக்கு வரணும், ஒரு தர லோக்கல் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா?
ஸோ அந்த மைண்ட் செட்டையே டோட்டலா விடாமுயற்சி டீசர் வந்து மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் குட் பை ரக்லி படம் இப்ப தள்ளி போட்ட பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் விடாமுயற்சியை விடுங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. லைக்கா வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பேசி இப்படியே விடாமுயற்சியை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. மேக்சிமம் 99% வந்து விடாமுயற்சி வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை அவங்க அடம் பிடிச்சாங்க, நாங்கள் ஆல்ரெடி பொங்கல் டேட் போட்டோம், நீங்க திடீர்னு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்கன்னா குட் பை ரக்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விடாமுயற்சி தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல படம் தள்ளி போனாலும் சரி, முன்னாடி வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, எவ்வளவு லேட்டா வந்தாலும் சரி, இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம வலிமை படத்துன்னு சொல்லலாம். வலிமை படம் கூட கலவையான விமர்சனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். வரலாறு படத்தை சொல்லலாம். ரொம்ப நாள் வந்துட்டு ப்ரொடக்ஷன்லேயே இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படம் மிகப்பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ நல்ல படத்துக்கு டேட் அப்படின்றது பிரச்சனை இல்லை, காலம் தள்ளி போறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த படம் எப்போ வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.